ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி ஹேர் கேர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் 2 ரெமெடி ஷேர் பண்ண போகிறேன். நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நம்மளோட முடியை இயற்கையாகவே நல்லா திக்காகவும் லாங்காகவும் வச்சுக்கிறதுக்கான ரெமெடி. இப்போ ஃபஸ்ட் ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படின்றது சொல்கிறேன். இது நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த பிம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நான் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஸ்டோர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஸோ தண்ணியை ஃபஸ்ட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன்று ஒன்றா நான் வந்து சொல்கிறேன் என்ன தேவை அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு காய வச்ச பன்னீர் ரோஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு காய வச்ச வேப்பிலை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 minutes வந்து இது மட்டுமே ஹீட் ஆகட்டும். 2 minutesக்கு அப்புறமா ஒரு 2 பீஸ் அளவுக்கு ஆரஞ்சு தோல் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சமாக அளவாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து டோட்டலாக ஒரு 15 to 20 minutes நல்லா கொதிக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அடிக்கடி ஸ்பூன் வச்சு அதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணுறப்ப இதில் நம்ம ஆவி பிடிக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அனல் வருதில்ல, அதில் வந்து உங்கள் ஃபேஸை காமிக்கிறீங்க அப்படின்னா நம்ம போர்ஸில் பிளாக்காக இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து கிளியர் ஆகிடும். பிம்பிள் ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஏன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நம்ம ஃபேஸை வந்து லைட்டாக அந்த ஆவியில் காமிச்சிங்க அப்படின்னா நல்லா வேர்த்து விடும் நமக்கு. ஸோ நம்ம தனியாக டைம் எடுத்து ஆவி பிடிக்கணும் அப்படின்றதும் கிடையாது. ஈஸியாக சிம்பிளாக இதே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. 20 minutesக்கு அப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா நான் வந்து ஆற விட்டுடுறேன். நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்றத வச்சு இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும், அதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ இது ஆறுறதுக்குள்ளே ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறது மமாத்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ ஃபேஸ் க்ரீம் தான். நமக்கு ரிவ்யூக்காக வந்திருந்தது. நான் ஒரு 1 வீக்காக தான் இது வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் ஸ்கின் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதில் மெயினாக அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் டர்மரிக். ஸ்கின் க்ளோவாக இருக்கிறதுக்காகவும் நம்மளோட டெக்ஸ்டரை வந்து ஈவன் டோனாக மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா பாருங்க. வினி 2022 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 20% ஆஃப் கிடைக்கும் உங்களுக்கு mamaearth.inல. இந்த ப்ராடக்ட் எல்லாமே mamaearth.in தவிர அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கின் வந்து ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணிக்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் பிடிக்காதுன்னா தாராளமாக இந்த க்ரீம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் mamaearthல வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 2025க்குள்ள 1 million ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றத ஏமா வச்சு அதை நோக்கி அவங்க போக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பிளேஸ் பண்ணுற ஒரு ஆர்டரையும் ஒரு ட்ரீ கூட அவங்க லிங்க் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரீ எங்கே வளருது என்ன அப்படின்ற ஜியோ லொகேஷனையும் நமக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் குட்னஸ் இன்சைடர் அப்படின்ற ஒரு லாயல்ட்டி ப்ரோக்ராமையும் புதுசாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் லிங்க் அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலயமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நமக்கு ஃப்ரீ ஷிப்பிங், ஃப்ரீ கிஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்லாம் என்ன போகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ரொம்ப நாள்னா மேக்ஸிமம் ஒரு 15 to 20 days வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். உங்களோட ஹேருக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால், ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் வாரம் வாரம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேருக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் எசென்ஷியல் ஆயில் கலந்து நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ வாசமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 3 days மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். மீதி இருக்க இந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes விட்டுட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேருக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதே மாதிரி தயிர் கலந்து நீங்கள் நல்லா அரைச்சிட்டு தலையில் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes விட்டுட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் டானிக்காக யூஸ் பண்ணலாம், ஷாம்புவை டைல்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ரின்ஸுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணாலும் நல்ல பெனிஃபிட் நமக்கு இருக்கும். இப்போ இதை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு டைல்யூட் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னுக்கும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஒரு பவுல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் தேவையான அளவுக்கு ஷாம்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஷாம்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆலோவேரா ஜெல் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஆலோவேரா ஜெல் தான். எப்பவுமே கடையில் வாங்குற ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிறதா யூஸ் பண்ணுங்கள். கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது வேண்டாம். நீங்கள் நேச்சுரல் ஆலோவேராவும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே எசென்ஷியல் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 ட்ராப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்மூத் பேஸ்ட்டாக இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க தண்ணியை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக மிக்ஸ் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டே மொத்தமாக அப்படியே தண்ணி இதில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா சரியாக அது வந்து கலக்க முடியாது நம்ம. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் அதிகமாக கலந்துட்டீங்க, ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மீதி வந்து இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் வேறு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அது ஒரு 10 to 15 days வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். எதுவும் கெட்டலாம் போகாது. நம்ம நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதால ஸ்மெல்லில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கெட்டுடுச்சு அப்படின்லாம் பயப்பட தேவையில்ல. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ரெமெடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு ஏலக்காய், நம்ம இந்த பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஏலக்காய் தான். நார்மலான ஏலக்காவை விட இந்த மாதிரி கருப்பு ஏலக்காய் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத்தை நார்மலாக ஆகிறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஸ்கேல்பில் புது முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். ஷாம்புவை டைல்யூட் பண்ணுறதுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்திங்கன்னா அது அந்தளவுக்கு வந்து கொதிச்சு சாறு இறங்காது. ஸோ கொஞ்சம் தட்டிட்டீங்க அப்படின்னா அந்த சத்து இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இந்த ரெமெடி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் இருக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 15 to 20 minutes நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு சாறு வந்து இதில் இறங்கும். நெக்ஸ்ட்டு நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியோட கலர் வந்து மாறிட்டு வரும். கொஞ்சம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது போதுமான அளவுக்கு டார்க்காக இருக்குன்னு தோணுதோ அந்த அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் நிறுத்திடலாம். மேக்ஸிமம் ஒரு 25 minutes வரைக்கும் கொதிக்க வச்சா தாராளமாக போதும். நல்லா கொதிக்கட்டும். அடிக்கடி வேணும்னா தேவைப்பட்டால் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 25 minutes வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. நான் வந்து ஷாம்புவை டைல்யூட் பண்ணுறதுக்காக இந்த தண்ணியை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதை ஹேர் ஸ்ப்ரேவாக கூட யூஸ் பண்ணலாம். ஹேர் ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணியை வெறுமனே வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை உங்கள் தலை ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ண பிடிக்காதவங்க என்ன மாதிரி ஷாம்பு டைல்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க. வடிகட்டினதுக்கப்புறம் ஆற விடாதீங்க, அந்த காய் அதிலே இருக்கட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா அந்த உள்ளே போட்டிருக்க அந்த ஏலக்காவை மட்டும் தனியாக நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த தண்ணியில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஷாம்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஷாம்பு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் எசென்ஷியல் ஆயில் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 5 drops அளவுக்கு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மேக்ஸிமம் 10 to 15 days வரைக்கும் இந்த ஷாம்பு நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஹேர் ஃபால் ரொம்ப அதிக அளவில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லா ஹேர் வாஷ்க்குமே இந்த மாதிரி ஏலக்காய் கொதிக்க வச்ச தண்ணியை வந்து ஷாம்பு டைல்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களோட ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஹேர் க்ரோத்தும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.